Hello friends, welcome to App Studio. நான் பூபாலன் முனுசாமி. இந்த வீடியோவில் வந்து கஸ்டம் லேஅவுட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் லேஅவுட்ஸ் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா லேஅவுட்ஸ் ஆப்ரேஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்மக்கிட்ட ஒவ்வொரு ஸ்டேட் இருக்குது. ஸ்டேட் வந்து இஸ் நத்திங் பட் டேட்டா. நம்ம என்ன பண்ணுறோம், அந்த டேட்டாவை வந்து ஒரு கம்போசபிள் ஃபங்க்ஷன் கொடுக்குறோம். அந்த கம்போசபிள் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது, அந்த டேட்டாவுக்கு ஏற்ற மாதிரி யூஐ வந்து நம்மளுக்கு எமிட் பண்ணுது. ஓகே, ஸோ அந்த கம்போசிஷன் ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணும்போது நம்ம ரோ, காலம், சம் எக்ஸட்ராஸ் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இது இன்டர்னலாக இந்த ஸ்டேட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி நடக்குது அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் நம்ம லேஅவுட் டிசைனிங் பற்றி ஈஸியாக வந்து புரிஞ்சிக்க முடியும், லேஅவுட் டிசைனிங்கும் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு ஸ்டேட் தரீங்க, ஒரு டேட்டா தரீங்கனாக்கா அந்த டேட்டா வந்து யூஐயாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வந்து 3 ஸ்டேஜஸ் ஆஃப் ப்ராசஸ் இருக்குது: கம்போசிஷன், லேஅவுட் அண்ட் ட்ராயிங். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் நம்ம டிசைன் பண்ணோம். அதாவது லெஃப்டில் ஒரு இமேஜ், ரைட் சைடில் வந்து ஒரு டெக்ஸ்ட், அது கீழே வந்து சப்டெக்ஸ்ட். ஓகே, ஸோ இது போல் டிசைன் பண்ணோம்னாக்கா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஆர்டிஸ்ட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு கம்போசபிள் ஃபங்க்ஷன் எடுத்துகிட்டு ரோ போட்டுப்போம். ரோ வந்து லெஃப்ட் சைடில் இமேஜஸும் ரைட் சைடில் காலம் அண்ட் டெக்ஸ்ட், மேலே ஒரு டெக்ஸ்ட், கீழே ஒரு டெக்ஸ்ட் வச்சுருக்கோம். ஸோ இது போல் தான் வந்து கம்போசிஷன் ஃபங்க்ஷன் டிசைன் பண்ணுறோம். இது போல் டிசைன் பண்ண ஒரு கம்போசபிள் ஃபங்க்ஷன் ரெண்டர் பண்ணதுக்கு வந்து 3 ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் ப்ராசஸரில் வந்து ஃபஸ்ட்டு கம்போசபிளில் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா யூஐ ட்ரீயை பில்ட் பண்ணும். ஸோ யூஐ ட்ரீ எப்படி இருக்குது அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து ரோ வச்சுது. ரோ கீழே 2 சில்ட்ரன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இமேஜ், இன்னொன்று வந்து காலம். ஓகே, இமேஜ் வந்து லெஃப்ட் சைடில், காலம் வந்து ரைட் சைடில் இருக்குது. அப்புறம் காலத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 டெக்ஸ்ட் இருக்குது. அது வந்து அதனுடைய சைல்டு எலமெண்ட்டாக போகும். அதாவது காலத்துக்கு கீழே வந்து டெக்ஸ்ட் 1, டெக்ஸ்ட் 2 இருக்குது. ஓகே, ஸோ இது போல் வந்து யூஐ ஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணது தான் கம்போசிஷன் ஸ்டேஜோட வேலை. சரி, ஸோ யூஐ ஸ்ட்ரக்சரில் வந்து நீங்கள் முக்கியமாக 3 டிஃப்ரெண்ட் டெர்மினாலஜி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணோம். ஃபஸ்ட் வந்து ரூட் நோட், ரெண்டாவது நோட், தேர்ட் வந்து லீஃப் நோட். லீஃப் நோடுன்றது வந்து கடைசியாக இருக்கிற நோட், அது கீழே வந்து எந்த சில்ட்ரன்ஸ் இருக்காது. பட் நோடு கிட்ட வந்து மேபி ஹேவிங் சம் சில்ட்ரன்ஸ் அண்ட் ரூட் நோடு டெஃபினெட்லி வில் பி ஹேவிங் சம் மோர் சில்ட்ரன்ஸ். ரூட் நோடு வந்து ஃபர்ஸ்ட் நோட், டாப்பில் இருக்கிற நோட், அது கீழே வந்து நோட்ஸு, அது கீழே இருக்கிறது வந்து லீஃப் நோட்ஸ் இருக்கும். இன்கேஸ் வந்து டெக்ஸ்ட்டுக்கு கீழே வந்து இன்னொரு நோட்ஸ் இருக்குப்பா அப்படின்னாக்கா டெக்ஸ்ட் வந்து நோடாக மாறும். அது கீழே லாஸ்ட் எலமெண்ட்டை வந்து லீஃப் நோடாக மாறும். இது ஜஸ்ட் ஃபார் த ட்ரீங் பர்பஸ். ஓகே, ஸோ இது போல் இருக்கும்போது இந்த யூஐ ட்ரீ பில்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லேஅவுட்டில் வந்து 3 ஸ்டேஜஸ் ஆஃப் ப்ராசஸ் இருக்குது லேஅவுட்டில். ஆக்சுவலாக அந்த ப்ராசஸ் வந்து டீட்டெயிலாக இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது 3 கைண்ட் ஆஃப் ஆப்ரேஷன் வந்து லேஅவுட் வந்து மெஷரிங் த சைல்ட், டிசைனிங் இட்ஸ் ஓன் சைஸ், தேர்ட் வந்து பிளேஸ்மெண்ட் ஆஃப் சைல்டு. ஸோ இந்த ப்ராசஸ் என்ன மீனிங் அப்படின்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு பேரண்ட்டும் அதனுடைய சைஸை டிட்டர்மைன் பண்ணோம்னாக்கா ஃபஸ்ட்டு அதனுடைய சைல்டோட சைஸை வந்து டிட்டர்மைன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரோ எந்த அளவுக்கு பெருசாக ஆகணும் அப்படின்னாக்கா இந்த லெஃப்டில் இருக்கிற இமேஜும் ரைட்டில் இருக்கிற இந்த டெக்ஸ்ட் அந்த சப்டைட்டிலும் எந்த அளவுக்கு போகுதோ அந்த அளவுக்கு வந்து இந்த ரோ வந்து எக்ஸ்பெண்ட் ஆகணும்ல, வித் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகணும். ஹைட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இமேஜ் ப்ளஸ் இந்த காலத்தில் ரெண்டு வேல்யூஸ் இருக்குது. இந்த டெக்ஸ்ட்டோட வேல்யூஸ் இதில் வந்து ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ண ஹைட்டு தான் இந்த ஸ்பெசிஃபிக் பேரண்ட்டோட ஹைட்டு. ஸோ அதை தான் சொல்கிறாங்க அவங்க. ஸோ நீங்கள் பேரண்ட்டோட ஹைட் அண்ட் வித்து டிசைன் பண்ணோம் அப்படின்னாக்கா உங்களோட சில்ட்ரன்ஸோட இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஓகேவா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரோ வந்து எனக்கு வந்து என்னுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் தெரியணும், என்னோடய ரோ அண்ட் காலம்ஸ் வந்து என்னுடைய ஹைட் அண்ட் வித் எனக்கு தெரியணும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து இது என்ன பண்ணாக்கா இதில் சில்ட்ரன்ஸ் வந்து மெஷர் பண்ணும். இதை ரோவுக்கு மெஷர் பண்ண சொல்லுது. ரோன்னு அப்படின்னா எனக்கு மெஷர் பண்ணணும்னாக்கா ஃபஸ்ட் நான் இமேஜ் மெஷர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே அனுப்புது. இது அனுப்பிச்சோடனே இதோட ஹைட் அண்ட் வித்தை வந்து இதனோட மெஷர் பண்ண முடியும். மெஷர் பண்ணிட்டு இதனோட மெஷர் எங்கே பிளேஸை பண்ணணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரோவுக்கு திருப்பி அனுப்பிச்சிடும். ஓகே, இது வந்து ஸ்டெப் நம்பர் 3. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், இது மட்டும் இமேஜ் மட்டும் வச்சுட்டு இதனோட ஹைட் அண்ட் வித் டிசைட் பண்ண முடியுமா ரோவா இல்லைனாக்கா முடியாது. ஏன்னா அதுக்கு இன்னொரு சில்ட்ரன் இருக்குல்ல. ஸோ அதனால் என்ன பண்ணுது, மறுபடியும் வந்து இந்த காலத்தை வந்து மெஷர் பண்ண சொல்லுது. ஓகே, 4th இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே போகுது. காலம் வந்து இதனோட ஹைட் அண்ட் வித் இதுவே மெஷர் பண்ண முடியுமானாக்கா முடியாது. ஏன்னா இது கூட சில்ட்ரன்ஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இது வந்து ஃபஸ்ட்டு இதில் சில்ட்ரன்ஸ் வந்து மெஷர் பண்ணணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கே கொடுக்குது. 5வது வந்து எப்பா உன்னோட டைட்டில் நீ வந்து டிசைன் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அனுப்புது. ஓகே, இப்போது வந்து டெக்ஸ்ட் என்ன பண்ணுதுனாக்கா டெக்ஸ்ட் வந்து ஹைட் அண்ட் வித்தை இது வந்து டிசைன் பண்ணிவிட்டு இது எங்கே பிளேஸ் ஆகணும் அப்படின்ற பிளேஸபிள் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து என்ன பண்ணுது, காலத்துக்கு அனுப்பிச்சிது. ஓகேவா. ஸோ காலம் என்ன பண்ணும், மறுபடியும் என்ன பண்ணும், இன்னொரு டெக்ஸ்ட் இருக்குல்ல காலத்துக்குள்ளே, அதனால மறுபடியும் வந்து இதை மெஷர் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது. இது 7th இன்ஸ்ட்ரக்ஷன். இது என்ன பண்ணும், அகெயின் இது வந்து லீஃப் நோடாக இருக்கிறதுனால இதோட ஹைட் அண்ட் வித் வந்து டிசைன் பண்ணிட்டு இது எங்கே பிளேஸ் ஆகணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து மறுபடியும் வந்து
காலத்தை கொடுக்குது. இது நம்பர் 8. இப்போ வந்து காலத்தோட ஹைட் அண்ட் வித் வந்து இதனோட மேக்ஸிமம் ஹைட், இந்த 2 டெக்ஸ்ட்டோட மேக்ஸிமம் ஹைட் எதுவோ அதுதான் வந்து காலத்தோட மேக்ஸிமம் ஹைட் ஆகும். இது 2 டெக்ஸ்ட் மேலேயும் கீழே இருக்குல்ல, டெக்ஸ்ட் மேலே கீழே இருக்கும்போது இது 2த்தையும் கம்பைன் பண்ணி ஒரு ஹைட் வரல, அந்த ஹைட்டு தான் வந்து காலத்தோட ஹைட்டாகவும் டிசைன் பண்ணிட்டு, இப்போது இன்ஸ்ட்ரக்ஷன் நம்பர் 9 வந்து இங்கே போகும். 9 ஆமாம் 9 வந்து இங்கே போகும். இன்ஸ்ட்ரக்ஷன் நம்பர் 9 இங்கே போயிடுது. கடைசியாக வந்து இந்த ரோவுக்கு வந்து எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் வந்தோடனே இதோட சைஸ் அண்ட் பிளேஸ்மெண்ட்டு இந்த டிசைன் பண்ணிட்டு லெவன்த் ஆப்ரேஷன் இப்படி முடியும். ஸோ இதுதான் வந்து யூஐ ட்ரீ வந்து இந்த செகண்ட் ஸ்டேஜ் இருக்குல்ல, இந்த லே அவுட்டில் வந்து இது நடக்குது. ஸோ ஒரு லே அவுட் முடிஞ்சோடனே உங்களுடைய யூஐ எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, யூஐ ஃபுல்லாக ரெண்டர் ஆகிடாது, ஜஸ்ட் பிளேஸ்மெண்ட் மட்டும்தான் வந்திருக்கும். ஸோ இப்படி இருக்குன்னு வச்சிங்களேன், இந்த லே அவுட் மட்டும்தான் இது போல் கன்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்கும். ஒரு ரோ கன்ஸ்ட்ரக்ட் ஆகும், லெஃப்ட்டில் வந்து இமேஜ் இருக்கும், நெக்ஸ்ட் வந்து ரைட் சைடில் ஒரு காலம் இருக்கும், காலத்துக்குள்ள வந்து ஒரு டெக்ஸ்ட்டு 2 டெக்ஸ்ட் இப்படி இருக்கும். இப்படி தான் உங்களுக்கு டிசைன் ஆகிருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ட்ராயிங், லாஸ்ட் ப்ராசஸில் தான் வந்து ஆக்சுவல் ட்ராயிங்னு இருக்கும். ஓகே, இப்போது இதுலேயும் உங்களுக்கு ஒரு பேசிக் புரிஞ்சுக்கணுங்க. இந்த ஐடியா வச்சு நம்ம ஒரு கஸ்டம் லேஅவுட்டை நம்ம டிசைன் பண்ணலாம். நீங்கள் வந்து இந்த ரோ அண்ட் காலம்ஸ் வச்சு டிசைன் பண்ணிக்கிங்களே, இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ரோ எடுத்துக்கிங்க, அப்புறம் ஒரு இமேஜ், அப்புறம் காலம் எடுத்துருக்கீங்க, இது கம்பைன் பண்ணி நீங்கள் பண்ணியிருக்கேன். நான் என்ன பண்ணுறேன்னாக்கா, என்னோடய டிசைனில் வந்து நான் ரோ அண்ட் காலம் யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட், இதுக்காக ஒரு கன்ஸ்ட்ரெயின் லேஅவுட் நான் ரெடி பண்ணியிருக்கேன். தட் வி கால் இட் இஸ் பை கஸ்டம் லேஅவுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, பை கஸ்டம் லேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் காம்பனண்ட்டை நான் டிசைன் பண்ணியிருக்கேன். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்துடுறேன். இதில் என்னுடைய அசம்ஷன் என்னக்கா, ஃபஸ்ட்டு வந்து இமேஜ் ப்ளேஸ் பண்ணணும், செகண்ட் வந்து டைட்டில், தேர்ட் வந்து சப்டைட்டில், லைக் திஸ் பை கஸ்டம் லேபிள்னு சொல்லிட்டு இமேஜ் டெக்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. ஓகே, ஸோ சொல்லிட்டு அப்புறம் ஃபஸ்ட்டு இதில் கான்ஸ்டன்ட் இந்த மெஷரபிள் ஸ்கோப்பில் வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து மெஷரபிள்ஸ், ஒன்று வந்து கான்ஸ்டன்ட்ஸ். மெஷரபிள்ஸ் அப்படின்னாக்கா இதில் இருக்கிற எலமெண்ட்ஸ், இங்கே 10 எலமெண்ட் போட்டிங்கன்னா இந்த 10 எலமெண்ட்டும் வில் பி கன்சிடர்ஸ் மெஷரபிள். ஒன்றும் இது ஒரு அரே மாதிரி வச்சுங்கன்னா, இந்த அரேக்குள்ளே வந்து எவ்வளோ எலமெண்ட்ஸ் நீங்கள் போடுறீங்களோ இந்த காம்பனன்ட்ஸ்குள்ளே அவ்வளோ எலமெண்ட்ஸ் இங்கே வந்துடும். கன்ஸ்டன்ட்ஸ் வந்து இந்த பை கஸ்டம் லேபிளுக்குள்ள இது எதுக்குள்ளே ரெண்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதைக்கு இது எதுக்குள்ளே ரெண்ட் ஆகலை. ஸோ மேபி கன்ஸ்டன்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் ஹைட் அண்ட் வித்னு வந்துடும். இன்கேஸ் வந்து இது பாக்ஸ்குள்ளே ரெண்ட் ஆகுதுனாக்கா, இந்த பாக்ஸோட கன்ஸ்டன்ட்ஸ் பாக்ஸ் என்ன பண்ணும், எப்பவுமே வந்து பேரண்ட்ஸ் தான் வந்து சைல்டுக்கு வந்து கன்ஸ்டன்ட்ஸ் வந்து செட் பண்ணும். ஸோ இதுக்கு வந்து எதுவுமே பேரண்ட் இல்லாதனால இது வந்து ஃப்ரீயாக இப்போ ரெண்ட் ஆகுது. இன்கேஸ் நாளைக்கு பேரண்ட்ஸ் வந்துனாக்கா, அந்த பேரண்ட்ஸுக்குள்ளே வந்து அது மாடிஃபையர் அப்படி இப்படின்னு வச்சுருக்கோம்ல, அதுக்குள்ளே போடும்போது இதனுடைய பேரண்ட் என்ன பண்ணும், இதனோட கன்ஸ்டன்ட்ஸ் வந்து இதுக்குள்ளே ஃபோர்ஸ் பண்ணும். ஸோ அந்த கன்ஸ்டன்ட்ஸ் தான் இந்த கன்ஸ்டன்ட்ஸ். ஓகே, ஸோ இது வந்துட்டோன்னே ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், மெஷர்மெண்ட் ஆப்ரேஷன் பண்ணணும். நம்ம அங்கே யூஐ ட்ரீயில் பண்ணல, யூஐ ட்ரீ கம்போஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் லேயர் ஸ்டேஜுக்கு வரும்போது ஃபஸ்ட்டு வந்து மெஷர்மெண்ட் ஸ்கோப். ஸோ மெஷர் பண்ணும்போது உங்களோட சில்ட்ரன்ஸ் இந்த மெஷர் ஆப்ரேஷன் வந்து வெரி காம்ப்ளெக்ஸ் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் ஹியூஜ் ஆப்ரேஷன்ஸ் டூ. ஓகே, அதனால் வந்து மெஷர் ஆப்ரேஷனை மோர் தென் ஒன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. பெர் காம்பனன்ட்ஸ், பெர் எலமெண்ட்ஸ், பர் யூஐ எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி யூஐ ட்ரீயில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்ஸும் ஒவ்வொரு முறை தான் நீங்கள் வந்து மெஷர் பண்ண முடியும். மல்டிபிள் டைம்ஸ் வந்து மெஷர் பண்ண அளவு கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னாக்கா, எனக்கு 3 எலமெண்ட்ஸ் இருக்குது, அந்த 3 எலமெண்ட்ஸும் நான் மெஷர் பண்ணி வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து அரேக்குள்ள 0 இருக்கிறது இமேஜ் ஆகும், செகண்ட் இருக்கிறது வந்து டைட்டில் ஆகும், தேர்டு இருக்கிறது வந்து சப்டைட்டில் ஆகும். நான் என்ன பண்ணுறேன், கன்ஸ்ட்ரைன் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், லேஅவுட் ப்ராசஸில் வந்து மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டர் பண்ணதுக்கு வந்து மேக்ஸிமம் வித் அண்ட் மேக்ஸிமம் ஹைட் எடுத்துக்கிறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ஆகிட்டுருக்கும். ஆகிட்டு இப்போ வந்து எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட் வந்து டிசைன் பண்ணேன். இப்போ வந்து இதுதான் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஆப்ரேஷன் கஸ்டம் லேயர்ஸில். எப்போவுமே இது எதுக்காக காம்ப்ளெக்ஸ் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறேன்னாக்கா, நீங்கள் கொஞ்சம் மேத்தமெட்டிக்ஸ் நாலேஜ் வேணும் ரெண்டர் பண்ணது. ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது எக்ஸ் கோஆர்டினேட், இது ஒய் கோஆர்டினேட், இது வந்து எக்ஸ் கோஆர்டினேட், இது வந்து 0,0 ரைட்டா. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னாக்கா, என்னுடைய காமன் டிசைனிங் டேர்ம்ஸ் என்னன்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து டைட்டில் ப்ளேஸ் பண்ணிடுறேன், அது கீழே இந்த டைட்டில் ப்ளேஸ் பண்ணிடுறேன், இந்த சப்டைட்டில் ப்ளேஸ் பண்ணிடுறேன். இது ரெண்டுத்துக்கும் சென்டரில் வந்து இந்த இமேஜ் வைக்கணும், அதான் என்னோடய இன்டென்ஷன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், நான் வந்து டைட்டில் ப்ளேஸ் பண்ண போகிறேன். டைட்டில் ப்ளேஸ் பண்ணோம்னாக்கா என்னுடைய எக்ஸ் ஆக்சஸ் வந்து 0ல் இருக்கணும். கரெக்டாக 0ல் இருக்கணும். ஃபஸ்ட்டு எலமெண்ட்டாக இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஆனால்
ஃபஸ்ட்டு வந்து டைட்டிலோட எக்ஸ்பொசிஷன் நான் டிசைன் பண்ணோம் அப்படின்னாக்கா இமேஜோட கரண்ட் எக்ஸ்பொசிஷன்னா 0, அதுவும் கூட வந்து இமேஜோட வித் ஆட் பண்ணுறேன். அப்போ எனக்கு எக்ஸ்பொசிஷன் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜோட வித் 25னாக்கா இங்கே 25 வந்துடும். அப்போது 25 எக்ஸ் ஆக்சஸ் இங்கே கொடுத்துரும், ஒய் ஆக்சஸ் வந்து 0. அப்போ வந்து நேராக டேரெக்டாக வந்து இங்கே வந்து உட்காந்துரும். ஓகே, ஃபஸ்ட் ஆங்கிளில் வந்து உட்காந்துரும். நெக்ஸ்ட் வந்து சப்டைட்டில் ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா என்னுடைய ஒய் ஆக்சஸ் நான் அட்ஜஸ்ட் பண்ணோம். ஒய் ஆக்சஸ் என்ன பண்ணுதுனாக்கா இந்த டைட்டில் இருக்குல்ல, டைட்டிலோட ஹைட்டு ப்ளஸ் ஒரு 8 பிக்சல், ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் கேப் வேணும் அப்படின்ற மாதிரி 8 பிக்சல்ஸ் டிசைன் பண்ணும்போது என்னோடய ஒய் ஆக்சஸ் வந்துடும். இப்போது சப்டைட்டில் வந்து பிளேஸபிள் பிளேஸ் ரிலேட்டிவ் அப்படின்றது மூலமாக நீங்கள் எலமெண்ட்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ எக்ஸ் ஆக்சஸ் வந்து அதே தான், சேம் ஆஸ் லைக் அஸ் டைட்டில் பிளேஸபிள்ஸ். அண்ட் ஒய் ஆக்சஸ் மட்டும் என்ன பண்ணுது, இந்த டைட்டிலோட ஹைட்டு ப்ளஸ் 8ன்னு சொல்லிட்டு இங்கே டிசைன் பண்ணுறோம். அப்போ வந்து ஃபஸ்ட் இது உட்காந்துரும், செகண்ட் வந்து இது உட்காந்துரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய இமேஜ் நான் எங்கே ப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா ஜஸ்ட் சென்டரில் ப்ளேஸ் பண்ண போகிறேன். பட் எக்ஸ் ஆக்சஸ் பார்த்தீங்கன்னாக்கா 0 தான். 0னாக்கா இங்கே தான் எக்ஸ் ஆக்சஸ் வந்து இதுதானே எக்ஸ் ஆக்சஸ்ஸு. ஸோ எக்ஸ் ஆக்சஸ் 0 தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒய் ஆக்சஸ் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஒய் ஆக்சஸ் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னாக்கா இதனோட வித்து இதனோட ஹைட்டு ப்ளஸ் இதனோட ஹைட்டு ப்ளஸ் இதனோட கேப். ஓகே, ஸோ மூணுத்தையும் கம்பைன் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எங்கே இருக்கும், ஒய் ஆக்சஸில் இருக்கும். ஒய் ஆக்சஸில் வந்து ஆல்ரெடி வந்து அப் டு திஸ் இருக்கும், அதாவது இதனோட ஹைட்டு ஆட் பண்ணி வச்சுருக்கோம், ப்ளஸ் ஒரு 8 dB ஆட் பண்ணியிருக்கோம். அது கூட நான் என்ன பண்ணுறேன்னாக்கா இந்த ஸ்பெசிஃபிக் அந்த சைல்டு எலமெண்ட் இருக்குல்ல, சப்டைட்டில், அதனோட ஹைட்டும் ஆட் பண்ணும்போது எனக்கு ஃபுல் ஹைட்டு வந்துடும். இந்த ஃபுல் ஹைட்டில் இருந்து எடுத்துகிட்டு இது நான் என்ன பண்ண போகிறேன், சென்டரில் வைக்க போகிறேன். இமேஜ் வந்து சென்டரில் வைக்கிறதுனால இதனோட ஹைட் இருக்குல்ல, அதனோட பாதி தான் நான் எடுத்துக்கணும். ஸோ அந்த ஹைட் இமேஜபிள் ஹைட்டு அதுக்குள்ளே அதை வந்து இதை மைனஸ் பண்ணிடுறேன். மைனஸ் பண்ணிட்டு டிவைட் பை 2 போகிறது மூலமாக இது சென்டரில் உட்கார வேண்டிய பொசிஷன் எனக்கு வந்துடும். ஸோ லாஸ்ட்டாக கடைசியாக என்ன பண்ணுறேன்னாக்கா இமேஜ் பிளேஸபிள் டாட் ப்ளேஸ் ரிலேட்டிவ் அப்படின்றது மூலமாக இது சென்டரில் கொண்டு வந்துடும். ஸோ இதான் என்னோட கன்ஸ்ட்ரக்ட் லேஅவுட். இது மூலமாக என்ன பண்ண முடியும்னாக்கா நீங்கள் இமேஜஸோ டெக்ஸ்ட் இது கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த அலைன்மெண்ட்டுக்கு நடக்கும். இப்போதைக்கு நான் இமேஜஸை கொடுத்துருக்கேன். நீங்கள் வேறு எதாவது டெக்ஸ்ட்டாக கொடுத்தாலும் அந்த ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன்ஸ் இங்கே வந்து நடக்கும். ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் காம்பனண்ட் வந்து லெஃப்ட்டில் இருக்கிற யூஐயை வந்து ரைட்டில் இருக்கிற 2 எலமெண்ட் இருக்குல்ல, அந்த எலமெண்ட்டோட சென்ட்ரலாக உட்கார இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்பெசிஃபிக் கஸ்டம் லேஅவுட்டோட டிசைன். ஓகே, இது போல் உங்களால் வந்து நம்பர் ஆஃப் கஸ்டம் லேயர்ஸ் உங்களுடைய ஸ்பெசிஃபிக் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் உங்கள் டெமோக்காக நான் டிசைன் பண்ணியிருக்கேன். அதர்வைஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இஃப் யூ ஹேவ் எனி கமெண்ட்ஸ், put it in the comment sections. ஜெய் பீம், பை பை.